ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சொரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வேர்க்கடலையை உரிச்சிட்ருக்கேன். இப்படி கீழே குத்தி உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். சில பேர் கையிலேயே அமுத்தி அமுத்தி எடுப்பாங்க. இது ஈஸி மெத்தட் கூட. இங்கே பாருங்கள், இது நான் வாணலில் போட்டு இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துட்ருக்கேன். வேர்க்கடலை வறுக்கும் பொழுதும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அதுக்கு பிறகு வேணால் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிற தோல் மட்டும் நல்லா கருகி வந்துடும் ஹை ஃப்ளேம் வச்சோன்னா. உள்ளே இருக்கிற கடலை வறுபட்டிருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. வேர்க்கடலையை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நான் முரத்தில் கொட்ட போகிறேன். இதே பாத்திரத்துலேயே வச்சுருந்தீங்கன்னா அடியில் கருகின மாதிரி ஆகிடும். முரத்தில் கொட்டிட்டு இந்த மாதிரி படி வச்சு உருட்டணும் அப்படின்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே ஈஸியாக நீங்கிடும். அப்படியே புடச்சி எடுத்துடலாம், அந்த தோல் எல்லாம் போயிடும். நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கும்பொழுது அம்மா கீழே குழம்பு தாளிக்கிறதுக்காக கரண்டி வச்சுருந்தாங்க. அதில் இருந்த எண்ணெய் அதிகமாக சூடானதுனால தீ பற்றிக்கிச்சு. அப்படியே அதையும் ஒரு வீடியோ கவர் பண்ணிட்டேன். அது மேலே ஒரு கரண்டி வச்சு அமுக்குனாங்க, தீ எல்லாமே அணைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு சொரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு சொரக்காயை அதில் கொட்டணும். கொட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணணும். கொட்டின உடனேவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது அந்த இது நல்லா வதங்கணும். அந்த காய் நல்லா வதங்கணும். இந்த காய் வதங்கும்போது நம்ம க்ரீன் சில்லி அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணி கூட சமைக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அது போட்டோம் அப்படின்னா நம்மளால் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட முடியாது. இதுவே மிளகாத்தூள் ஆட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாதத்துலேயே கூட பெரட்டி போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது காயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி வேக வச்சிடணும். நல்லா வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைய விடணும். ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது. வேர்க்கடலை டக்குன்னு நல்லா நைஸாகிடும். அதனால் கொரன்னு மட்டும் அரைச்சி எடுத்து நம்மளோட காயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது காயில் போட்டு கிளறி இறக்க வேண்டியதான், நம்ம காய் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.